இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தனது CE-20 கிரையோஜெனிக் என்ஜினை 22 டன் தர்ஸ்ட் அளவில் கடல் மட்டத்தில் வெற்றிகரமாக ஹாட் டெஸ்ட் செய்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த ஆய்வு திருநெல்வேலி மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையத்தில் நடைபெற்றது. இந்த ஹாட் டெஸ்டில் நாசில் புரொடெக்ஷன் சிஸ்டம் மற்றும் மல்டி எலமெண்ட் இக்னைட்டர் பயன்படுத்தப்பட்டன. இதற்கு முன்பு NPS தொழில்நுட்பத்துடன் CE-20 என்ஜின் கடல் மட்டத்தில் 19 டன் தர்ஸ்ட் அளவில்தான் சோதிக்கப்பட்டு வந்தது. தற்போது முதன்முறையாக 22 டன் தர்ஸ்ட் அளவில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் இந்தியாவின் கனரக ஏவுகணை வாகனமான LVM-3 மேல் கிரையோஜெனிக் ஸ்டேஜை இயக்கும் முக்கிய என்ஜின் ஆகும். LVM வாகனத்தின் பேலட் திறனை மேலும் உயர்த்தும் நோக்கில் எதிர்காலத்தில் C-32 ஸ்டேஜ் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக CE-20 என்ஜின் 22 டன் தர்ஸ்டில் இயங்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. சோதனை முழுவதும் என்ஜினின் சோதனைகளும் வசதிகளும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடல் மட்டத்தில் CE-20 என்ஜினை சோதிப்பது மிகப்பெரிய தொழில்நுட்ப சவாலாக கருதப்படுகிறது. இந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட CE-20 என்ஜின் ஒரே என்ஜினில் இதுவரை அதிகபட்சமாக 20 ஹாட் டெஸ்டுகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது என்பது மேலும் ஒரு சாதனையாகும். இதன் மூலம் பல முக்கிய தொழில்நுட்பங்கள் ஒரே என்ஜினில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரோவின் இந்த புதிய முன்னேற்றம் எதிர்காலத்தில் LVM-3 ஏவுகணை வாகனத்தின் சுமப்பு திறனை அதிகரிப்பதுடன் இந்தியாவின் கனரக விண்வெளி பயணங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.